வைத்து அதை கொண்டாடுகிறார்கள். அந்த நாளை வந்து என்ன செய்யறாங்க, அநியாயமாக தன்னைத்தானே என்ன செய்ய நாசம் செய்து கொள்கிறார்கள். இதை வந்து ஹுசைன் ரலியல்லாஹு சொல்றாங்க. அந்த நாள்ல நான் வந்து இந்த போருக்கு போறேன், அங்க நான் கொல்லப்பட்டு விட்டால் நீங்க என்ன செய்யக்கூடாது, ஒரு ஹதீஸை மேற்கோள் காட்டுறாங்க. எப்படி காட்டுறாங்க பாருங்க, நான் ஷஹீதானாலும் ஆயிருவேன், அப்படி ஆனால் நீங்க என்ன செய்யக்கூடாது, லைஸ மின்னா மன் தரபல் ஹுதூத வ ஷக்கல் ஜுயூப வ தாவதி பி தாவத்தில் ஜாஹிலியா, நீங்கள் வந்து கன்னத்தில் அடித்து கொள்ளக்கூடாது, சட்ட துணிமணிகளை கிழித்து கொள்ளக்கூடாது, அதாவது அறியாமை காலத்து மூடர்கள் பேசக்கூடிய வார்த்தையை நீங்கள் பேசக்கூடாது, இதையெல்லாம் நீங்கள் செய்தால் லைஸ மின்னா, நீ நம்மை சார்ந்தவன் கிடையாது என்ற ஹதீஸை சொல்றாங்க. அதாவது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தனது குடும்பத்துக்கு எடுத்து உரைக்கிறாங்க, நான் ஷஹீதானா ஆவிருவேன், எல்லாரும் வந்திருக்காங்க, பெருங்கூட்டம், எப்படியும் சொல்ல முடியாது, அப்படி ஒரு சூழ்நிலை நான் ஷஹீதாவி இறந்து விட்டால் எனக்காக என்ன செய்யக்கூடாது, மூஞ்சில் அடிக்கிறது, ஒப்பாரி வைக்கிறது, சட்டையை கிழிக்கிறது செய்யக்கூடாதுங்கிறது அந்த நபிமொழியில வரும். இதையெல்லாம் சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேருக்கு இதை சொல்லியிருக்கிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இதை நினைவு கூர்ந்திருக்கிறார்கள். இதை செய்து இன்னைக்கு அப்போ முஸ்லீம்கள் இதை நினைவு கூறுகிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய வடிகட்டின முட்டாள்தனம். எப்படிப்பட்ட ஐயாமுன் ஜாகிலியாவுடைய வரலாறை கடைபிடிக்கிறார்கள். 3 நாளுக்கு மேல துக்கம் அனுஷ்டிக்க கூடாதுன்னு இருக்கத்தக்க இன்னைக்கு எப்படி மாரடிக்க முடியும், எப்படி தீ குளிக்க முடியும், பூ குளிக்க முடியும், ஒரு குழியை வெட்டி அந்த தீயில இறங்கி அந்த ஒரு முகரம் பண்டிகையில் அதை செய்யறாங்க. குறிப்பிட்ட உணவை சாப்பிட மாட்டேன் என்று சொல்கிறார்கள், கொட்டடித்து மேலம் அடித்து நாசம் செய்கிறார்கள். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பனி இஸ்ரேல் மக்களை கட்டளை பிளந்து காப்பாற்றி கூட்டு போய் அக்கறையில் சேர்க்கக்கூடிய ஒரு நாளை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹர்ரம் 10க்கு என்ன செய்தாங்க, நோன்பு நோற்றினார்கள். அன்றைக்கு மக்கத்து காஃபிர்களும் நோன்பு வச்சாங்க, நபிகள் நாயகம் நோன்பு வச்சாங்க. பிறகு மதினா வந்ததுக்கு அப்புறம் யூதர்கள்ட்ட கேட்குறாங்க, எப்போ கேட்குறாங்கன்னா கடைசி காலத்தில், நீங்க ஏன் நோன்பு வைக்கிறீங்க, யூதர்களும் நோன்பு வைக்கிறார்களே என்று செய்தி வந்தவுடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, அடுத்த வருஷம் நான் ஹயாத்தா உயிரோட இருந்தால் என்ன செய்வேன், 9க்கு வைப்பேன், 11ன்னு சொல்லலை. ஏன்னா 10க்கு அப்புறம் 11ன்னு சொன்னா முதல்ல யூதர்கள் வைக்கிற மாதிரி வந்துடும். அதனால அல்லாஹ்வுடைய ஆர்டர் பிரகாரம் வஹி மூலியமா தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச முடியும், தன்னிச்சையா பேச மாட்டாங்க. அப்போ நீங்க 9ம் 10ம் வைங்க, அடுத்த வருஷம் உயிரோட இருந்தா 9ம் 10னா நம்ம தான் முதல்ல வைக்கிற மாதிரி ஆயிரும், 2வது தான் யூதர்கள் வைப்பாங்க. அப்போ எது ஒன்று செய்யணும்னாலும் யூதர்களுக்கு என்ன செய்யணும், மாறு செய்யணும். அவங்க தாடியை வெள்ளையா விட்டா நம்ம என்ன செய்யணும், மருதாணி இடணும். அவர்கள் வந்து செருப்பு இல்லாமல் வந்து தொழுவு போனால் நம்ம செருப்பு போட்டு தொழுதாலும் மார்க்கத்தில் என்ன கிடையாது, குற்றம் கிடையாது. அந்த மாறு செய்யறத அவர்கள் மீசையை வந்து இப்படி பெருசா விட்டுருவாங்க, நம்ம கத்திரிக்கணும். இப்படி வந்து மாறு செய்யக்கூடிய சட்டங்களையா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப